ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் விஷன் வித் பிரியாஸ். ஸோ குரூப் ஒன்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசி கிட்டேருந்து என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா குரூப் 4க்கானது தான். ஸோ அந்த வகையில் நமக்கு ஜூலை 13 குரூப் 4 எக்ஸாம் கட்டாயமாக நடக்கும். ஸோ ஆஸ் இட் இஸ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த முறை எந்தளவுக்கு நம்ம தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோமோ அதே அளவுக்கு ஜிஎஸ்ஸுமே ஈக்குவலாக வச்சு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வச்சு படிக்கணும். ஸோ ஜிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம் வைக்கிறதுக்கு இன்னும் நம்ம கையில் சாலிடாக ஒரு 10 வாரம் இருக்குது. ஸோ இந்த 10 வாரங்களில் ஜிஎஸ்ஸை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீக் பிளானோட உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜிஎஸ் டாபிக் ஆஸ் இட் இஸ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதை வச்சு நம்மக்கிட்ட இப்போது யூனிட் 6 அதாவது பார்த்திங்கன்னா 6 யூனிட் அப்படிங்கிறது இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட் சயின்ஸ், செகண்ட் யூனிட் ஜியாகிரஃபி, தேர்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், ஃபோர்த் யூனிட் பாலிட்டி, ஃபிஃப்த் யூனிட் எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மின், சிக்ஸ்த் யூனிட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. சிலபஸில் இந்த முறை ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது கூட அழகாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் ப்ரியாரிட்டி வச்சு எப்படிப்பா படிக்கலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாலிட்டி படிங்க, ஹிஸ்ட்ரி படிங்க, ஐஎன்எம் படிங்க, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய யூனிட் 6 இதை ஃபர்ஸ்ட் ஹாஃபாக படிச்சுடுங்க. செகண்ட் ஹாஃபில் எக்கனாமிக்ஸ், அட்மின், ஜியாகிரஃபி, சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம். இதுதான் ப்ரியாரிட்டி. பட் நான் வீக் பிளான் உங்களுக்கு 10 வாரத்துக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எப்படி கணக்கு போட்டாலும் நம்ம கையில் இப்போ 10 வாரம் தான் இருக்குது. ஸோ அந்த 10 வாரத்தில் வீக் பிளான் எப்படி போட்டு படிக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வாரத்துக்கு 7 நாள் இருக்குமா? ஸோ அந்த 7 நாளில் நீங்கள் 6 நாள் அப்படிங்கிறது அந்த எந்த சப்ஜெக்ட் சொல்கிறனோ அந்த சப்ஜெக்டை நல்லா படிச்சிடுங்க. 7th டே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸை ரிவிஷன் பண்ணிவிட்டு அண்ட் தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர், அதாவது ஒரு கொஸ்டின் போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வீக் எடுக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. ஸோ அப்போ பாலிட்டி ஏப்ரல் 14, ஓகேவா? அந்த வீக்கை வந்து டார்கெட்டடாக வச்சு ஸோ பாலிட்டி அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அடுத்த செகண்ட் வீக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க. அதாவது ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா இருக்கும் இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரி படிச்சிடுறீங்க. அது படித்தோன்னா ஐஎன்எம் படிக்கிறீங்க, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். அந்த இது வந்து தேர்ட் வீக் ஃபுல்லாக படிக்கிறீங்க. ஃபோர்த் வீக் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4 வீக் என்னென்னலாம் படிச்சிங்க அப்படிங்கிறது 5th வீக் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேங்களா? அடுத்தது 6th வீக் நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம். 7th வீக் அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 9 சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 7th வீக். 8th வீக் ஜியாகிரஃபி படிக்கிறோம். ஸோ இந்த 6th, 7th, 8th வீக்கில் என்னெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறது நம்ம 9th வீக்கில் ரிவிஷன் பண்ணுறோம். அப்போ லாஸ்ட்டு 10th வீக்கில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா அந்த 4 வீக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு படிச்சிருப்போம்ல. ஃபஸ்ட்டு செட்டில் என்ன படிச்சிருப்போம்? பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம் இல்லையா? அது ஹிஸ்ட்ரிங்கும் போது எல்லாமே ஏன்ஷியன்ட் இந்தியா, ஐஎன்எம், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஸோ அதெல்லாம் 10th வீக் திருப்பியும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறீங்க. நம்ம வீக்கில் அந்த வீக் பிளானில் அந்த வீக்கில் நல்லா டெப்த்தாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ரிவிஷனுக்கு கண்டிப்பாக கம்மியான டைம்ஸ் தான் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி வீக் பிளானாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஆனால் இதில் சயின்ஸ் நம்ம சொல்லவே இல்லை தானே. சயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீக்கில் படித்து முடிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்ஸை எவ்ரி வீக் அப்படிங்கிறத நீங்கள் படிக்கணும். 10 வாரமும் சயின்ஸ் படிக்கணும். ஓகேவா? சயின்ஸில் மேக்ஸிமம் என்ன தான் கவர் பண்ணால் போதும், 9th and 10th லெசன்ஸ் கவர் பண்ணால் போதும். ஸோ அப்படி இருக்கையில் ஸோ வீக்லி 3 லெசன் 4 லெசன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி கெப்பாசிட்டியை பொறுத்து டார்கெட்டடாக வச்சு ஸோ வீக் 3 லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் செஞ்சுட்டு வந்தாவே போதும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் ஜிஎஸை வந்து நீங்கள் ஃபாலோ செஞ்சு கவர் செய்கிறதுக்கான ஒரு குட் பிளானடாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஓவராலாக ஜிஎஸ் எப்படி படிக்கலாங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோலுமே பாலிட்டி எப்படி படிக்கலாம், ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கலாம், அதுக்கான வேர் டு ஸ்டடி புக் லிஸ்ட்டாக நான் உங்களுக்கு தரேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோவில் மேக்ஸ்க்கு மட்டும் பர்டிகுலராக என்ன மாதிரி ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்க்கும் நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷன் வித் பிரியாஸ்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலில் யாரும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுக்கு மேலே நான் இந்த வீக் பிளான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது ரிலேட்டடாக ஒவ்வொரு நாளுமே லெசன்ஸ் வந்து டார்கெட்டடாக கொடுத்து அன்றைக்கி நைட் ஆர் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவிஸ் வந்து கண்டக்ட் செய்வேன் அந்த லெசன் ரிலேட்டடாக. ஸோ இது கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ QR கோட் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம்.
ஆர்எல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேர்ந்து படிப்போம், சேர்ந்து வெற்றி பெறலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துட வேணாம். நன்றி.